எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வெயில் காலத்தில் யாரும் அதிகமாக வெயிலில் வந்து அலையாதீங்க. வெயிலோட தாக்கம் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ரொம்பவே தாங்க முடியல. வீட்டில் இருந்தால் போர் அடிக்குதுன்னு மாட்டுக்கிட்ட போனால் அங்கே அதுக்கு மேலே வெயில் அடிக்குது. மத்தியானத்தில் வந்து எல்லா கம்பியும் பொறுக்காமல் ஒரே இடத்துல வச்சுட்டு போயிருந்தோம் கழட்டி. ஏன்னா கம்பி வந்து நமக்கு தெரியல எங்கெங்கே இருக்குது அப்படின்னு. அதில் கம்பி மேலே பேப்பர் கட்டியிருந்தோம். பேப்பர் கட்டினாலுமே இவங்க வந்து தெரிய முடியுது எங்கே இருக்குன்னு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மாடு அவுத்தோன்னே என்ன பண்ணிடுவேன்னா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல வச்சுருவேன். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் காலையில் மாடு கட்டுறப்ப எத்தனை மாட்டை கம்பியில் கட்டியிருக்கோம், எத்தனை மாடு வந்து கட்டுமுறையில் கட்டியிருக்கோம் அப்படின்னு நான் முன்னாடியே ஞாபகம் வச்சுக்குவேன். அப்போ வந்து நம்ம பிடுங்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து எத்தனை கம்பி இருக்குன்னு அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம காணா போதா இல்லைன்னு நமக்கு தெரியும். இங்கே தான் நம்ம மாடு கட்டணுமா, சாயங்காலம் வந்து நம்ம உடனே வந்து மாட்டை அடித்து கட்ட முடியுது. ஏன்னா மாடு வந்தோடனே வைக்கலுக்கு போவோம், கண்ணுட்டி ஓடி போய் பாயும், தண்ணிக்கு போவோம். ஸோ அதனால் முன்னாடியே அடித்து வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், நமக்கு அப்போ ஈஸியாக போயிடும். அதனால் வந்து மாட்டை வயலில் விட்டுட்டு வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னடா வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பியில் இருக்க பெரிய பெரிய நீலக்கயிறுலாம் அவுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீலக்கயிறு வந்து அப்படி நீளமாக சுத்தாங்க அப்படின்னு வச்சுங்களேன், நாளைக்கு காலையில் திருப்பி ரிட்டர்ன் வந்து கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் கேமரா எடுக்க வீடியோ எடுக்க ஆள், அதனால தான் ஆங்கிள் அப்படி இருக்குது. வண்டி மேலே வச்சுருந்தேன். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஒரு வழியை பார்த்தீங்கன்னா எல்லா கம்பி அந்த நீளமான கயிறுலாம் அவுத்து முடிச்சிட்டேன். சரியான சூடு, எடுக்க முடியல. ஒரு கையில் செல் இருக்கால, இன்னொரு கையில் வந்து எல்லா கம்பியும் ஒன்றா சுற்றி எடுக்க முடியல. ஸோ அதனால தான் வந்துட்டு இவ்வளோ தடுமாறிட்டேன். நேற்று வந்து எல்லாத்தையும் ஒரு இடத்துல அடிச்சிட்டோமா, அதனால் இப்போ மாற்றி மாற்றி அடிக்க போகிறோம். ஒரே இடத்துல அடித்தோம்னு வச்சுங்களேன், அந்த சாணியை விட அந்த இது கோமியம் இருக்குல்ல ஒன்றுக்கு, அது இறங்கினா தான் வயலுக்கு நல்லா உரமாகும். அதனால் மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருப்பேன். அதனால் சில நாள் வந்து வயலுக்கு ஆரம்பிப்பேன். அப்போ அப்பா வந்து என்ன ஒரே இடத்துல அடிச்சுட்டு சாணி பிடிச்ச மாடு அதை மட்டும் தூக்கி அந்த வயலில் போடுவாங்க. அந்த மாதிரி போட்டால் அது நமக்கு பெரிய பிரயோஜனம் இருக்காது. ஸோ அதனால தான் அப்படி பண்ணுறது. அங்கே தெரியல, அதான் நம்ம மாடு. நம்ம மாடு நான் அங்கே அடித்த மாதிரி கம்மியாக தான் அங்கே வயம் இருக்குது. இந்த வயலில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வருஷம் அந்த வயம் அறுத்த உடனே பார்த்தீங்கன்னா விட்டுட்டு நான் மேலே மரத்தில் ஏறி உட்காந்துக்குவேன். மரத்தில் வந்து ஏறி ஃபுல்லாக பார்த்தோம்னா மாடு எங்கெங்கே மீது எல்லாமே தெரியும். அப்படி விட்டுருந்தேன். இப்போ நம்ம அதிகமாக மாட்டுக்கிட்ட வரதில்லை. தண்ணி இப்போ வயலில் கட்டுறதுலேருந்து தண்ணி கீழே மட்டும்தான் வரேன். ஸோ அதனால் வந்து இப்போ நான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. வயலெல்லாம் வந்து இந்த வாயில் வந்து தண்ணியெலாம் போகும். இந்த மாமரத்தில் இருக்க மாங்காய் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா இருக்காது. ஆனால் பழுத்தோன பயங்கரமாக இருக்கும். மணி பார்த்தீங்கன்னா 5:30 மணியை தாண்டிடுச்சு. ஸோ இனிமேல் விட்டோம்னா மாடு கட்டி போகிறது, வீட்டுக்கு போகிறது லேட் ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா மாட்டை இழுத்துட்டு போய் கட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஒன்று ஒன்றா. அங்கே போனோடனே நம்ம வந்து கட்டினா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் கம்பி முன்னாடியுமே அடிச்சு வச்சிருந்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கண்ட்ரில் 2 கண்டி ஓடி ஓடி பாயும். வைக்கல போய் குத்தி கும்பலை தூக்கி எறியும். அதனால் வந்து முன்னாடி வந்து அடித்து வைக்கலாம் போட்டு சில மாட்டை ஓட்டி வந்து கட்டிட்டேன். இந்த 2 வண்டி வெள்ளையும் சாவடியும் போது பாருங்க, தண்ணிக்காக தான் போகுது. தண்ணிக்காக போகும் அப்படின்னு தான் ஏற்கனவே தண்ணி ஊற்றிருந்தேன். ஏன்னா இப்பெல்லாம் பாசமாக வளர்த்தா தான் நாளை பின்ன வந்து நம்மகிட்ட மாடு வந்து அண்டி நிற்கும். இது அதனால தான் வந்து நான் இப்படி பண்ணுறேன். நான் வளர்ந்த வெள்ளை வண்டி வந்து நம்ம அவுத்துட்டு மேய்ப்போம். பக்கத்தில் வந்து நாத்தங்க இருக்கனால நம்ம அவுத்துட்டு மேய்க்கிறதில்ல. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெயில் வந்து ஓராக்கால பாவனை தண்ணி ஊற்றி வச்சிடுறது. வாயிலாச்சு அதுக்கு என்ன தெரியும், திருப்பி மறுநாள் வந்து 12 மணி மேலாம் தண்ணி குடிக்கும். ஸோ அதனால வச்சிடுறது. இந்த மாடுக்கு பார்த்தீங்கன்னா மூக்கு வந்து ரொம்பவுமே புண்ணாக இருக்குது. அது என்னன்னு தெரியல, மூக்கு புண்ணாயிடுது அடிக்கடி. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம எல்லா வழியும் முடிச்சுன்னா நாக்க தள்ளி போயிடுச்சு. இந்த கருப்பு கண்ணுட்டி இருக்கு பாருங்க, ரொம்பவுமே பாசமான ஒரு கண்ணுட்டி, ரொம்பவுமே எனக்கு பிடிச்ச ஒரு கண்ணுட்டி. லாஸ்ட்டாக ஃபைனலாக இந்த ஒரே ஒரு கண்ணுட்டி மட்டும் கட்டணும். இது பெரிய கேடியான கண்ணுட்டிங்க. அதை அம்மா போய் ஊட்டிகிட்டே இருக்கான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் நமக்கு பால் போட்டு தனியாக நம்ம கொண்டு ஒரு கிளாஸை மூடி தனியாக ரெடியாக வச்சுருந்தாங்க. அம்மா அண்ணன்னு பார்த்தீங்கன்னா வெளில போய்ட்டு ஜாமான் வந்து வீட்டில் வச்சுருந்தாங்க. போய் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தேன். ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்சு எதுவுமே இல்லை. மாதுளப்பழம் மட்டும் இருந்துச்சு. போகிறாங்கன்ட்டு மாதுளப்பழத்தை பார்த்தீங்க ஒன்று வச்சுட்டு திருப்பி ஒரு சோஃபாவில் வந்து உட்காந்துட்டேன். வந்து நமக்கு பால் ரெடியாக இருந்துச்சு. பாலையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு ஒரு குளியலை போட்டு வந்துட்டேன். என்ன வெயில் காலத்தில் குளிக்கிறது ஒரு சுகம் தான். குளிக்கிறது முன்னாடி ஒரு மாதிரி சோம்பேறி இருந்துச்சு. குளித்த உடனே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு. நம்ம அழகாக நம்மளே பார்த்துக்க வேண்டியது தான். வேறு யாரும் பார்க்க மாட்டாங்க, அதனால் நம்மளே பார்த்துக்க வேண்டியது தான். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சினா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண தெரியலை அப்படின்னா பக்கம் இருக்கவங்க நண்பர்கள்டையோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது இந்த சேனலை அப்படின்னு கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து என்ன மாதிரியான வீடியோ போடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சாய் அப்படி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.